மதுரை காஞ்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓர் அரசனுக்கு எதிராய் ஓர் அரசன் போர் புரிவது இயற்கை. ஆனால் 7 அரசர்கள் ஒன்றிணைந்து ஒரு சிறுவனை எதிர்ப்பது என்பது தமிழ் வரலாற்றில் ஒரு விந்தையான நிகழ்வு. செங்குருதியால் சிவந்த சரித்திரத்தில் சிறகடித்து பறக்கும் சிறுவனுடைய சாகசம் புறநானூறும் அகநானூறும் புகழ்ந்துரைத்த வீர காவியம். மதுரை காஞ்சியும் நெடுநல் வாடையும் மகிழ்ந்து பாடிய நாயகன் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். சோழ மன்னனின் அரண்மனையில் ஒரு ரகசிய அறையில் 7 மன்னர்களும் ஒன்றாக கூடி நெடுஞ்செழியன் பாண்டியனுக்கு எதிராக மந்திர ஆலோசனை நடத்தினார்கள். இதோ திட்டமிட வருகிறார்கள். அழுந்தூர் வேலிர் திதியன், தகடூரின் எழினி, சேர மன்னன் யானைக்கண் சே மாந்திரஞ்சே இரும்பொறை, சோழ மன்னன் கிள்ளி வளவன். என் அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைத்து மன்னர்களுக்கும் எனது வணக்கம் நம்பியும். வணக்கம் அரசே. நாம் இங்கு கூடியிருக்கும் நோக்கம் அறிகிறோம். அரசின் அவசர அழைப்பை ஏற்று வந்துள்ளோம் மன்னா. காரியம் மிகப்பெரியதென நினைக்கிறோம். என்னவென்று அரசின் அறிவிப்புக்காக ஆவலாய் காத்திருக்கிறோம். 7 மன்னர்கள் ஒன்றாய் கூடி இருப்பது ஆச்சரியம்தான். ஆனால் அரசின் திட்டம் ஏதோ நீண்ட நாள் காத்திருந்த மிகப்பெரிய காரியம் என நாம் கணிக்கிறோம். காரியம் மிகவும் முக்கியமானதுதான். ஆனாலும் மிகச் சுலபமானது. தென்னாட்டின் அரியணையில் ஏறி இருப்பவன் ஒரு சின்ன சிறுவன். அவன் ஆட்சியை நாம் முறியடித்து விட்டால் தென்னாடு அந்த பொன்னாடியும் கைக்கு வந்துவிடும். ஆம் சோழ அரசே, மதுரையின் செல்வ செழிப்பு எம் கண்ணை ஊர்த்திக் கொண்டே இருக்கிறது. வைகை யாரும், மேற்கு தொடர்ச்சி மலையும், அதை சுற்றியுள்ள செழிப்பான காடுகளும் அடைந்தே தீர வேண்டும். அத்தனையும் அடைந்தே தீர வேண்டும். பாண்டியர்களின் கோட்டையை சுற்றியுள்ள அகலியே அவ்வளவு ஆபத்தானதா? கோட்டைக்கு அவ்வளவு பாதுகாப்பு. அவர்கள் கோட்டையை கைப்பற்ற வேண்டும். பாண்டியரின் வீரமும் படையும் வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு இதுதான் சரியான தருணம். தென்னாட்டின் வளம் அது இனி நம் நாட்டின் வளம். பாண்டியர்களின் கடல் வர்த்தகம் இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கிறது. புகழ்பெற்ற அந்த வர்த்தகத்தை எப்படியாவது கைப்பற்றி அதில் நாம் தோலோச்ச வேண்டும். இம்முறை சிறுவன் நெடுஞ்செழியன் பாண்டியர்களை நாம் வென்றால் பாண்டிய நாட்டின் வர்த்தக கள துறைமுகங்கள் மற்றும் மலை வளங்கள் அத்தனையும் நாம் கைவசம். நேரமும் காலமும் கூடி வரும் போது, சேரமும் சோழமும் சேர்ந்து நிற்கும் போது, எதிரிகள் எவராயினும் போரென்று வந்தால் உதிரி கூட மிஞ்சால் உயிர் பிழைத்தால் போதும் என புறமுதுகிட்டு ஓடுவார். பாவம் இவன் 13 வயது 10 பாலகன். இன்னும் தன் பாதுகாப்பிற்காக அரசகுல சிறுவர்கள் அணியும் 50 தாலியை அணிந்திருக்கும் இவன் என்ன செய்துவிடப் போகிறான்? தன்னை காக்கவே 50 தாலியை அணிந்திருக்கும் இவன் நம்மை எதிர்த்து எப்படி நிற்பான்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசே. அவன் சிறுவன் என்று எளிதாக எடைபோட முடியாது. அவன் மாகுடி மருதனை கவனிப்பில் வளர்ந்தவன். அவன் படைகள் வீரமிக்கவை. வில்லும் வேலும் போர் பயிற்சியும் உரையை கற்றவன் என்பது செவிவழி செய்தி. ஒரு சிறுவனை கண்டு 7 அரசர்கள் அஞ்சுவதா? 10 பாலகன் அவன். 50 தாலிகளட்டா பிஞ்சு அவனை கண்டு. அரசே, அவனை நம் நாட்டிற்குள், நம் எல்லைக்குள், நம் மண்ணிற்குள் கொண்டு வர வேண்டும். அவன் வந்து நம் காலில் வீழட்டும். பின்பு மதுரையும் அதன் அழகில்லா செல்வமும் நம் கைவசம். அதுவும் சரிதான் அரசே. எதிர்த்து நிற்பது சிங்கமாயின் அதன் குகைக்குள் சென்று அதனை வென்று வரலாம். இன்று இருப்பதோ சிறு குட்டி தானே. குட்டி நம்மை தேடி வரட்டும். வரவைப்போம் அரசே. அதற்கான திட்டத்தை நான் ஏற்கனவே வகுத்து விட்டேன். நாம் புலி பதுங்கி இருந்த காலம் முடிந்து விட்டது. பாயும் நேரம் வந்து விட்டது. நாம் பாய்ந்தால் எதிரிகள் பயத்தில் மண்டியிட வேண்டும். இல்லையே அவர்கள் மண்டையோடுகள் போர்க்களத்தில் பந்துகளைப் போல் உருண்டோடும். பாவம் சிறு புலியின் அகோர பசிக்கு இரையாக போகிறான். நீருக்குள் இருக்கும் வரைதான் மீனுக்கு வளம். தரைக்கு வந்தால் தடுமாற்றம் தான். இப்போது பாண்டிய மன்னன் தரையில் விழுந்த மீன் தானே. புலியை நிர்மலத்துக்கு முன்னே தடுமாறிய மீன் தத்தளித்து தலை வணங்கிதானே ஆக வேண்டும். அது சரி அரசே, தங்களின்
அவனை சிறுவன், இளையவன், பால் மனம் மாறா பாலகன் என்று இழிவாக பேசிய செய்திகளை என் தூதுவனிடத்தில் அனுப்பியுள்ளேன். இந்நேரம் அந்த செய்தி அவனுக்கு கிடைத்திருக்கும். அவன் இள ரத்தம் கொதிக்க தொடங்கி இருக்கும். அனுபவம் இல்லா சிறுவன் எமை தேடி வருவான், எம் கையால் விழுவான், விண்ணுலகமும் செல்வான். பாவம் சிறுவன் தங்களின் சூழ்ச்சியில் சிக்கிக்கொண்ட சின்ன பின்னமாக போகிறான். வில்லும் புலியும் ஒருங்கே நிற்கும் போது மீறி தலைப்பை தெரியப்படும். அவர்களுக்கு துணையாய் நாம் மாய்வரும் அவர்கள் கருத்தை இன்னும் வலுப்படுத்துவோம். பாண்டியன் பதறி ஓடட்டும், இல்லையே நம் காலில் விழுந்து கதறட்டும். வெள்ளையியலா பேரரசனை எத்தளித்த பாண்டியன் இப்போது நம் கையிலால் வீரப்போகிறான். பாண்டிய பேரரசின் வீழ்ச்சியின் தொடக்கம் இது. பாண்டிய சாம்ராஜ்யத்தின் அடித்தளம் இத்தோடு தகர்க்கப்படும். பூத பாண்டியனின் வாரிசு நம்மிடம் வீழ்ந்தார் என்று நாளை வரலாறு சொல்லும். பாண்டியரின் கோட்டையும் அவருடைய வீரமும் இத்தோடு அடித்து நொறுக்கப்படும். சேர சோழ மன்னர்கள் மந்திர ஆலோசனை நடத்தும் அதே நேரத்தில் சோழ தூதுவன் பாண்டியர் அரசவை சென்றடைகிறான். மன்னர் நெடுஞ்செழியன் பாண்டியரின் அரசவையில் அவை புலவர் மாங்குடி மருதனாரின் முன்னிலையில் தூதுவன் அனுமதிக்கப்படுகிறான். இனி பாண்டியர் அரசவையில் நடப்பதை பார்க்கலாம். வணக்கம். வந்த செய்தி என்னவோ? சோழ மன்னர் அனுப்பி வைத்த தூதுவன் நான். அரசவையிலிருந்து தங்களுக்கு செய்தி கொண்டு வந்துள்ளேன். இளையவண்ணி, பால்மணம் மாறா பாலகன், பூதப்பாண்டியனின் மகனானாலும் எங்கள் 7 மன்னர்களை எதிர்க்கும் தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை உனக்கு. உன்னோடு போர் புரிய எங்கள் மன்னர்கள் தலையாங்கானத்தில் காத்திருக்கிறார்கள். முடிந்தால் வந்து போரிடு, இல்லையேல் வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேள். உயிராவது மிஞ்சும். இளையவன் என்று என்னை எதிர்த்தார்கள் எனில் இலக்கன்று பயமறியாது என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இளமை தளிர்க்கும் என் பாலின் கூர்மை அவர்களுக்கு தெரியவில்லை. அரசே, அறிவின் ஆற்றலும் பாலின் கூர்மையும் ஒன்றாக இருந்தால்தான் வெற்றி கிட்டும் அரசே. 7 வேந்தர்களும் ஒன்றாய் சேர்ந்தார்கள் எனில் பெரும் சக்தியாக மாறக்கூடும் அரசே. வீரம் மட்டும் இருந்தால் போதாது, சற்று விவேகத்துடன் கையாள வேண்டும். புலவரே, ஒரு சிங்கத்தை 7 நரிகள் சேர்ந்து எடுத்ததாக வரலாறு எங்கும் இல்லை. நான் பழைய மாறனிடம் போர் பயிற்சி பெற்றவன். மன்னா, தங்களின் வீரத்தையும் புத்தி கூர்மையும் யாம் அறிவோம். இருப்பினும் அரியணை ஏறிய உடனேயே இந்த போர் சற்று ஆபத்தானதோ என்றுதான் அஞ்சுகிறேன். அஞ்சுவதும் அடிபணிவதும் தளபதிகளே, புலவர்களே, நான் ஒரு சபதம் ஏற்றுள்ளேன். இன்று நம்முன் இருக்கும் சவால் சாதாரணமானதல்ல. 7 பெரும் அரசர்கள் சேர்ந்து நம்மை அழிக்க வந்துள்ளனர். நம் பாண்டிய நாட்டின் வரலாற்றையும் வீரத்தையும் அழிக்க துடிக்கின்றனர். அவர்கள் என்னை இளையவன் என்று நினைக்கிறார்கள். நான் அரியணை ஏறி சில காலங்களை ஆனதால் எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று எண்ணிவிட்டார்கள் போல். ஆனால் அவர்கள் அறியாதது ஒன்று. நான் வெறும் சிறுவன் மட்டுமல்ல, நான் பல்யாக சாலை முடுக்குடுமி பெருமருதி பாண்டிய வீரம் மரபின் வாரிசு நான். என் ரத்தத்தில் பாய்வது வீரம். என் நாடி நரம்புகளில் ஓடுவது புகழ். என் மூதாதையர்கள் ஆசைகள் என்னோடு இருக்கின்றன. அதனால்தான் உங்கள் முன் என் உறுதிமொழியை அறிவிக்கின்றேன். இது சாதாரண உறுதிமொழி அல்ல, என் பஞ்சினம், என் உயிருக்கு நிகரான ஒரு சபதம். குறித்து வைத்து ஆகட்டும் மன்னா. தளபதியாரே, இந்த நேரத்தில் நம் மன்னருடன் முழுமையாக நின்று அவர் காட்டும் வழி உறுதுணையாக இருந்து போர் புரிய வேண்டியது நமது கடமை. இது வெறும் மன்னரின் சொந்த கர்வ பிரச்சனை மட்டுமல்ல, நம்
பாண்டிய நாட்டில் கௌரவ பிரச்சனை. நாட்டையும் மக்களையும் காக்க வேண்டிய கட்டாய தருணம் இது. நான் நேருக்கு நேர் நின்று அவர்களை முழுமையாக முறியடித்து அவர்களுடைய முடியையும் முரசையும் கைப்பற்றுவேன். அவர்களுடைய யானைகளும் குதிரைகளும் பதாகைகளும் என் காலடியில் விழும். அவர்களுடைய அகம்பாவம் என் பால் முனையில் சிதறும். ஒருவேளை என்னால் அப்படி செய்ய இயலவில்லை என்றால் என் குடிமக்கள் என்னை கோழையான அரசன் என்று சொல்லி எள்ளி நகையாடட்டும். அரசனாக இருக்க தகுதியற்றவன் என்று கண்ணீர் சிந்தி புலம்பட்டும். மாங்குடி மருதர் போன்ற சிறந்த புலவர்கள் என்னை பாடாமல் வெறுத்து ஒதுக்கட்டும். புலவர்கள் பாட தகுதியற்ற நாடாக எண்ணி அவர்கள் என் நாட்டை விட்டு வெளியேறட்டும். வல்லத்தனம் காட்ட முடியாத அளவிற்கு என் பொக்கிஷம் காலியாகட்டும். அரண்மனை கதவுகளில் என்னிடம் ஏழ்மையின் காரணமாக நின்று கையேந்தி நாளாள்பவனே எங்கள் பசியை போக்கு என்று கதறி அழும்போது அவர்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லாமல் இழிநிலை என்னை வந்தடையட்டும். பகைவர்கள் என் மார்பில் வாளை அழுத்தி என் இதயத்தை பிழிந்தால் என் வாழ்வின் கையறு நிலை என்னை வந்தடையட்டும். ஆனால் கவலை, இதில் எதுவும் நடக்காது. அவரையும் முரசையும் கைப்பற்றுவேன். கவலை வேண்டாம் அண்ணா, தங்கள் எண்ணமே எங்கள் செயல். இதோ போருக்கான அத்தனையும் தயார்படுத்தப்படும். ஆயுதங்கள் நீட்டப்படும், குதிரைகளும் யானைகளும் தயார்படுத்தப்படும். போருக்கான அனைத்து தேர்களும் தயார் நிலையில் இருக்கும். தளபதியாரே, வந்திருக்கால் மிகச் சிறப்பான வியூகம் மன்னா. எரிபருந்தெடுத்தல் முறையில் நாம் வழியெங்கும் நெருப்பு வைத்துக் கொண்டே சென்றால் அவர்கள் எல்லையை நெருங்க நெருங்க அங்குள்ள மக்கள் திக்கு தெரியாமல் சிதறி ஓடுவார்கள். எதிரிகள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்கள் படைப்பின் வாங்கும். நாம் நமது வியூகப்படி முன்னேறி செல்வோம். 7 அரசர்கள் சேர்ந்து வரும்போது அவர்களை திணறடிக்க சிறப்பான வியூகம் மன்னா. பாண்டியர் படை கண்டு இப்பிரபஞ்சமே பதற வேண்டும். நம் தாக்குதல் தனித்துவமாக இருக்க வேண்டும். ஏளனம் செய்தவர்களை ஏறி அடித்து வெல்வோம். 8 திசையும் உம் புகழ் பாடும் என்றும். ஆழ்கடலிலும் அசாதாரண சூறாவளியிலும் துள்ளி வரும் சுறா போல நாம். மீன் கொடியில் உள்ள மீன் போல் எவர் பிடிக்கும் அகப்படாத ஆழி மீன்கள் நாம். ஒரு வீரனை வீழ்த்த 70 படை கட்டி வரும்போதே நாம் பார்த்தோம் மன்னா. மீதியை நாளை வென்று முடிப்போம். அச்சமும் தயக்கமும் ஆதியிலேயே பாண்டியர் படைக்கு கிடையாது. வீரர்களையும் படைகளையும் நான் தயார் செய்கிறேன். இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்ற சொல்லுக்கேற்ப நாளை நம் படை வரலாறு படைக்கும். மிகச்சிறப்பு தளபதியாரே, பாண்டியர்களுக்கு இனி என்றும் வெற்றி முகம்தான். தாங்கள் இந்த போரில் முன்னெடுக்கும் வீரமும் வியூகமும் நாளைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். இளம் மன்னன் 7 மன்னர்களை எதிர்த்து களம் காண்பது இதுவரை வரலாற்றில் நிகழ்ந்திராத ஓர் விந்தை. நீர் தலையாலங்கானம் சென்று போர் புரிந்து அந்த 7 மன்னர்களை வென்றால் நீர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் என்று எல்லோராலும் போற்றப்படுவீர். கடல் சூழ்ந்த அகன்ற இந்த பூமியில் தமிழ் மன்னர்கள் ஒன்று கூடிய தலையாலங்கானம் என்னும் இடத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னை எதிர்த்து வந்த 7வரை போரில் வென்றான். அவர்களின் முரசு மற்றும் வெண்கொற்ற குடைகளை கைப்பற்றினான் என்று நாளை வரலாறு எழுதப்படும். மிகச்சிறப்பு. விடியும் காலை வீரத்துடன் விடியட்டும். வெற்றிவேல் வீரரே! நெடுஞ்செழியனின் சபதத்தை கேட்ட தூதுவன் பதட்டத்துடன் வந்து சோழ மன்னரிடம் தகவல் தெரிவிக்கிறான். பாண்டியனை எதிர்கொள்ள சோழ மன்னர் கிள்ளிவளவன் தலைமையில் மற்ற மன்னர்களும் போருக்கு தயாராகிறார்கள்.
இவ்வளவு விரைவாகவா? எங்கே இருக்கிறான்? எரிபறந்தெடுத்தல் முறையில் அவன் படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம் எல்லை கிராமங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. தலையாளங்கானத்தை நோக்கி படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் அவன் ஒரு சபதம் விடுத்துள்ளான் அரசே. சபலைப்பிள்ளை என்று நினைத்தோம் சபதம் போடுகிறான் அவன். இளையவன் என்று நினைத்தோம், நமக்கே யமனாக வருகிறான். இதை சரியாக கையாளவில்லை என்றால் இளையவனிடம் தொற்ற இழிபெயர் நம்மை வந்து சேரும். எரிபறந்தெடுத்தல் மக்களை திசை திருப்பும் வியூகம். தலையாளங்கானத்தை நெருங்கும் முன்னே இதற்கு சரியான எதிர்வியூகம் அமைத்து நாம் எதிர்ப்பாட்டம் ஆட வேண்டும். இனி தடுப்பாட்டம் ஆடி பயனடை அரசே. அச்சம் கொள்ள வேண்டாம். ஆக வேண்டியதை செய்வோம். படை நிலைகள் தயார் நிலையில் இருக்கட்டும். யானை படையும் குதிரை படையும் தயார் நிலையில் இருக்கட்டும். எம்மை தேடி வருகிறான். நாம் யார் என்று அவனுக்கு காட்ட வேண்டும். இதை வெறும் வீரம் கொண்டு வெல்ல முடியாது. விவேகத்தால் நோக்கினால் தான் வெல்ல முடியும். பாலகன் என்று நினைத்தோம், பாலகன் படை கட்டி கொண்டு வருகிறானே. பிள்ளை பருவம் தாண்டவில்லை, அதற்குள் வில்லை ஏந்தி கொண்டு வருகிறானே இச்சிறுவன். போரில் கூட அவனை சமாளித்து விடலாம் போல. ஆனால் அவன் சபதத்தை கேட்ட பிறகுதான் சற்று யோசிக்க வேண்டி இருக்கிறது அரசே. சிறுவன் தானே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பான் என்று நினைத்தேன். படை கட்டி கொண்டு வருகிறான். எது எவ்வாறாகினும் போர் என்று ஆகிவிட்டது. இனி போர்க்களத்தில் சந்திப்போம். வெற்றி